தனுசு ராசிக்காரர்களே, நான் வழக்கமாக உங்களுக்கு வரும் சாதாரண கோல் பற்றி சொல்லவில்லை. நண்பர்கள் பேசுவார்கள், உறவினர்கள் தொடர்பு கொள்வார்கள், வேலை சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம், தெரியாத நம்பரிலிருந்தும் தொடர்புகள் கிடைக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 அன்று வரும் ஒரு குறிப்பிட்ட போன் கால் மட்டும் உங்கள் கவனத்தை முழுமையாக மாற்றப் போகிறது. அதை எடுத்து பேசுவதற்கு முன்பு உங்கள் மனதில் இருந்த எண்ணமும் பேசி முடித்த பிறகு உருவாகும் மனநிலையும் ஒரே மாதிரியாக இருக்காது. கடந்த சில காலமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறீர்கள். வெளியில் அதை அதிகமாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் மனதிற்குள் தினமும் அதற்கான பதிலை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஒருவர் தெளிவான முடிவை சொல்ல வேண்டும், வராமல் இருக்கும் பணம் கிடைக்க வேண்டும், வேலைக்கான நல்ல செய்தி வர வேண்டும், தொழிலில் பேசப்பட்ட வாய்ப்பு உறுதியாக வேண்டும், குடும்பத்தில் முடிவில்லாமல் இருக்கும் பிரச்சனை சரியாக வேண்டும். இவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் நம்மால் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டோம், இனி அவர்களுடைய பதில்தான் வர வேண்டும் என்ற நிலைக்கும் வந்திருப்பீர்கள். அதுதான் இப்போது மாறப்போகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் காத்திருந்த தகவலே போன் வழியாக உங்களை தேடி வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குறிப்பாக கடந்த சில வாரங்களாக ஒரு நபரின் பதில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அவரிடம் ஏற்கனவே பேசியிருக்கலாம், ஒரு கோரிக்கை வைத்திருக்கலாம், உங்களுடைய விவரங்களை கொடுத்திருக்கலாம், அல்லது அவர் ஒரு முடிவை சொன்னால்தான் அடுத்த காரியத்திற்கு செல்ல முடியும் என்ற சூழ்நிலை இருக்கலாம். இதுவரை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து விட்டு சொல்கிறேன், மேலே பேசி முடிவு பண்ணணும் என்று காலம் தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த முறை அப்படி இருக்காது. அவரே முதலில் உங்களை தொடர்பு கொண்டு விஷயத்தை நேரடியாக பேசப் போகிறார். அதில் சொல்லப்படும் ஒரு சிறிய தகவலை கூட அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு தேதி, ஒரு சந்திப்பு, ஒரு ஆவணம், ஒரு நபரின் பெயர் அல்லது நீங்கள் செல்ல வேண்டிய இடம், இதில் ஒன்று முக்கியமானதாக இருக்கும். அந்த விவரம்தான் இதுவரை பூட்டி கிடந்த கதவை திறக்கும் சாவியாக மாறப்போகிறது. பணம் தொடர்பாக கவலையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல நகர்வு இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தொகை தாமதமாகி இருக்கிறது. அதை நம்பி ஒரு முக்கியமான செலவை வைத்திருக்கலாம். கடனை குறைக்க வேண்டும், வீட்டில் தேவையான ஒன்றை வாங்க வேண்டும், குடும்ப பொறுப்பை முடிக்க வேண்டும், அல்லது தொழிலில் அந்த தொகையை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் பணம் சரியான நேரத்தில் கிடைக்காததால் அனைத்தையும் தள்ளி வைத்திருக்கிறீர்கள். ஆகஸ்ட் 24, 25 அந்த தொகையை பற்றிய உறுதியான செய்தி கிடைக்கப் போகிறது. எப்போது கிடைக்கும் என்பதற்கான தெளிவு வரும். இதுவரை வெறும் வாக்குறுதியாக இருந்த ஒன்று நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அந்த தகவலை கேட்ட பிறகு உங்கள் மனதில் இருந்த பணச்சுமையும் கொஞ்சம் குறையும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் கவனமாக இருங்கள். நீங்கள் முன்பு அனுப்பிய அப்ளிகேஷன், முடித்த நிறுவனம், ஒரு நண்பர் மூலமாக கிடைத்த வாய்ப்பு அல்லது பல நாட்களுக்கு முன்பு அனுப்பிய ரெஸ்யூமே, இதில் ஒன்றிலிருந்து முக்கியமான தொடர்பு வரப்போகிறது. இந்த முறை வெறும் டீட்டெயில் கேட்டு முடிக்க மாட்டார்கள். அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய விஷயத்தை சொல்வார்கள். ஒரு தேதி கொடுக்கப்படும். டாக்குமெண்ட்ஸ் தயார் செய்ய சொல்லலாம், நேரில் வரும்படி தெரிவிக்கலாம், அல்லது செலக்ஷன் ப்ராசஸில் சென்றிருக்கிறீர்கள் என்ற தகவல் கிடைக்கலாம். எப்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த காத்திருப்பை மாற்றும் ஆரம்பம் இதிலிருந்து உருவாக போகிறது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு திருப்பம் இருக்கிறது. நீங்கள் செய்து முடித்த ஒரு வேலை முக்கியமான ஒருவருடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதுவரை உங்கள் உழைப்பை சாதாரணமாக பார்த்தவர்கள் இப்போது உங்கள் திறமையின் தேவையை புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்பு, நீண்ட நாட்களாக கேட்ட மாற்றம் அல்லது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு, இதில் ஒன்றை பற்றிய பேச்சு ஆரம்பமாகும். தொழில் செய்பவர்களுக்கு முன்பு விசாரித்துவிட்டு முடிவு சொல்லாமல் சென்ற கஸ்டமர் மீண்டும் அணுகுவார். இந்த முறை அவர் வெறும் விலை கேட்பதற்காக வரமாட்டார். வேலையை எப்போது ஆரம்பிக்கலாம், என்ன நிபந்தனை, எவ்வளவு காலம் தேவை என்பதை பற்றி பேசுவார். அதனால் நின்றிருந்த வருமான பாதை மீண்டும் இயக்கம் பெறும். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சில காலமாக தொடர்பு குறைந்த ஒருவர் இருக்கிறார். அவர் ஏன் திடீரென்று விலகினார் என்பதற்கான காரணம் உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்களும் அவரை தொடர்ந்து கேட்காமல் அமைதியாக விலகியிருப்பீர்கள். ஆனால் மனதிற்குள் மட்டும் உண்மையில் என்ன நடந்தது என்ற கேள்வி இருந்திருக்கும். அந்த நபரிடமிருந்து மீண்டும் ஒரு தொடர்பு கிடைக்கப் போகிறது. இதுவரை சொல்லாமல் வைத்திருந்த காரணத்தை வெளிப்படையாக பேசுவார்.
அதை கேட்ட பிறகு சில பழைய சந்தேகங்கள் தானாகவே விலகும். அந்த உறவை எப்படி தொடர வேண்டும் என்பதிலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கும் விஷயத்திலும் மாற்றம் உருவாகும். சொத்து பங்கு, பழைய பண விவகாரம், குடும்ப பொறுப்பு அல்லது அனைவருடைய சம்மதமும் தேவைப்படும் ஒரு முடிவு. இதில் பேச்சு மட்டும் நடந்து கொண்டிருந்த நிலை முடிவை நோக்கி செல்லும். இந்த முறை முக்கியமான நபர் நேரடியாக உங்களுடைய கருத்தை கேட்பார். இதுவரை மற்றவர்கள் தீர்மானித்ததை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இப்போது உங்களுக்கு சரியானது என்ன என்பதை தெளிவாக சொல்ல வேண்டிய சூழல் வரும். உங்கள் சம்மதத்திற்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய பதிலை வைத்தே அடுத்த நடவடிக்கை தீர்மானிக்கப்படும். தனுசு ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 24 அன்று கிடைக்கும் முதல் போன் காலை சாதாரணமாக நினைக்காதீங்க. அது ஒரு முக்கியமான ஆரம்பத்தை கொடுக்க போகிறது. ஆகஸ்ட் 25 அன்று அதே விஷயத்தில் அடுத்த கட்டத்திற்கான தெளிவு கிடைக்கப் போகிறது. முதல் நாள் கிடைக்கும் தகவலை வைத்து நீங்கள் தயாராக ஆரம்பிப்பீர்கள். அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியும். யாரை சந்திக்க வேண்டும், எந்த ஆவணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எதை முதலில் முடிக்க வேண்டும் என்பதில் இருந்த குழப்பம் குறையும். அதனால் இந்த 2 நாட்களிலும் போனை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். தெரியாத நம்பர் என்று உடனே செக் பண்ணாதீங்க. மிஸ்ட் கால் இருந்தால் யார் என்று சரிபாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி பழக்கமான நம்பரில் இருந்துதான் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்காத தொடர்பில் இருந்தே காத்திருந்த பதில் கிடைக்கப் போகிறது. அந்த உரையாடல் முடிந்த பிறகு மனதில் இருந்த ஒரு பெரிய சந்தேகம் விலகும். நின்ற காரியம் நகர ஆரம்பிக்கும். காத்திருந்த விஷயத்தில் தெளிவு உருவாகும். முக்கியமாக இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும். இந்த நல்ல மாற்றம் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும் என்று மனதார நினைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கமெண்டில் ஓம் குருவே போற்றி. குரு பகவானை மனதார நினைத்துக் கொண்டு நான் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி சரியான நேரத்தில் என்னை வந்து சேரட்டும், என் முயற்சிகள் அனைத்தும் நல்ல முடிவை கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தயாராக இருங்கள் தனுசு ராசிக்காரர்களே. ஆகஸ்ட் 24, 25 வரப்போகும் அந்த ஒரு போன் கால் வெறும் செய்தியாக மட்டும் இருக்க போவதில்லை. நீண்ட நாட்களாக காத்திருந்த பதிலை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நின்றிருந்த ஒரு முக்கியமான காரியத்தை மீண்டும் முன்னால் நகர்த்த போகிறது. அந்த போன் கால் வரும் முக்கியமான நேரம் தனுசு ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 24, 25 அன்று காலை 9:50 மணி முதல் 11:30 மணி வரை போன் உங்கள் அருகிலேயே இருக்கட்டும். இந்த நேரத்தில் கிடைக்கும் தொடர்பு ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து வைத்திருக்கும் ஒரு காரியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் 24 அன்று முதல் நகர்வு ஆரம்பமாகும். எதிரில் பேசுபவர் ஆரம்பத்திலேயே முழு முடிவையும் சொல்லாமல் சில விவரங்களை உறுதி செய்யலாம். உங்கள் பெயர், அப்ளிகேஷன் தொடர்பான தகவல், ஒரு டாக்குமெண்ட், முகவரி அல்லது நீங்கள் எந்த தேதியில் வர முடியும் என்ற கேள்வி இவற்றில் ஏதாவது கேட்கப்படலாம். அப்போது பதற்றப்படாமல் தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கும் விவரத்தை வைத்துத்தான் அடுத்த நடவடிக்கை தீர்மானிக்கப்படும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் மறந்துவிட்ட ஒரு அப்ளிகேஷன் கூட மீண்டும் பரிசீலனைக்கு வந்திருக்கலாம். HR அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தற்போதைய நிலை, ஜாயினிங் அவைலபிலிட்டி போன்றவற்றை கேட்பார். அவர் சொல்லும் தேதி மற்றும் நேரத்தை உடனே நோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரவுண்ட் அல்லது நேரடி சந்திப்பிற்கு மிக குறைந்த கால அவகாசமே கிடைக்கலாம். அதனால் சர்டிபிகேட்ஸ், ரெசுமே, ID ப்ரூஃப் போன்ற தேவையானவற்றை முன்கூட்டியே தயார் செய்வது நல்லது. பணம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேறொரு விதமான தகவல் கிடைக்கும். நிலுவையில் இருக்கும் பேமெண்ட் பற்றி இதுவரை தெளிவாக பேசாத ஒருவர் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை தெரிவிப்பார். முழு தொகையாக கிடைக்குமா, முதலில் ஒரு பகுதி வருமா, மீதம் எப்போது கிடைக்கும் என்ற விவரங்கள் தெரிய வரும். இதை கேட்டவுடன் உடனடியாக செலவுகளை திட்டமிடாமல் பணம் உண்மையில் கைக்கு வந்த பிறகு அடுத்த முடிவை எடுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு காலை நேரத்தில் வரும் விசாரணையை சாதாரண கஸ்டமர் இன்குவைரி என்று நினைத்து விட்டு விடாதீங்க. புதிய ஓர்டர் பற்றியதாக இருக்கலாம். முன்பு கோட்டேஷன் வாங்கியவர் மீண்டும் பேசலாம். அல்லது ஏற்கனவே உங்களிடம் வேலை செய்த ஒருவர் வேறொரு கஸ்டமரை அறிமுகப்படுத்தலாம். முதலில் சிறிய வாய்ப்பாக தெரிந்தாலும் அது தொடர்ச்சியான வருமானத்திற்கு வழி அமைக்கக்கூடிய தொடர்பாக மாறும். இங்கே இன்னொரு நேரத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மாலை 4:15 முதல் 5:30 வரை ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் அல்லது
இரண்டாவது அழைப்பு வரக்கூடிய நேரமாக இருக்கும். ஒரு கன்ஃபர்மேஷன், மீட்டிங் லொகேஷன், டாக்குமெண்ட் லிஸ்ட் அல்லது அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலை இதில் ஒன்று தெரிவிக்கப்படும். அதனால் காலையில் பேசிய பிறகு போனை கவனிக்காமல் விட்டுவிடாதீங்க. ஆகஸ்ட் 25 அன்று சூழ்நிலை இன்னும் தெளிவான கட்டத்திற்கு செல்லும். முந்தைய நாள் கேட்ட விவரங்களை நீங்கள் சரியாக கொடுத்திருந்தால் அதற்கான பதில் வேகமாக கிடைக்கும். சிலருக்கு நேரில் செல்ல வேண்டிய நேரம் உறுதியாகும். வேறு சிலருக்கு அப்ரூவல் பற்றிய செய்தி வரும். பண விஷயத்தில் தேதி குறிப்பிடப்படும். தொழிலில் தொடர்பான இறுதி நிபந்தனைகள் பேசப்படும். அதாவது முதல் நாளில் கேள்வியாக இருந்த ஒன்று இரண்டாவது நாளில் இனி இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வரும். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். போன் வந்ததும் அதிக ஆர்வத்தில் எதிரில் இருப்பவர் பேசுவதை இடையில் நிறுத்தாதீங்க. முழுமையாக கேளுங்கள். புரியாததை மீண்டும் கேளுங்கள். பெயர், நேரம், முகவரி போன்ற முக்கிய விவரங்களை எழுதிக் கொள்ளுங்கள். தேவையானால் மெசேஜ் அல்லது இமெயில் மூலமாக கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பிலும் கவனம் இருக்கட்டும். ஓடிபி, யுபிஐ பின், ஏடிஎம் பின், பாஸ்வேர்ட் போன்ற ரகசிய தகவல்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. பணம் அனுப்பச் சொன்னால் காரணத்தை சரிபார்த்த பிறகே செயல்படுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, இதுவரை நீங்கள் மற்றவர்களுடைய பதிலுக்காக காத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 24, 25 நிலைமை மாறப்போகிறது. இந்த முறை உங்கள் பதிலுக்காக இன்னொரு தரப்பு காத்திருக்கும் சூழல் உருவாகும். அதனால் தயக்கம் இல்லாமல், அதே நேரத்தில் அவசரமும் இல்லாமல் செயல்படுங்கள். மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலை 9:50 முதல் 11:30 வரை முதல் முக்கியமான நேரம். 24ஆம் தேதி கிடைக்கும் தகவல் ஒரு வழியை காட்டும். 25ஆம் தேதி அதில் நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்தபடி தெளிவாகும். அதன் பிறகு பதில் எப்போது வரும் என்று போன் பார்த்து கொண்டிருந்த நிலை மாறி இப்போது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற மனநிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். அந்த போன் கால் யாரிடமிருந்து வரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்விக்கு வருகிறோம். ஆகஸ்ட் 24, 25 அன்று உங்களை தொடர்பு கொள்ள போகும் அந்த நபர் யார்? முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒருவராக அவர் இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வகையில் தொடர்புடைய நபராகத்தான் இருப்பார். சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருக்கலாம். சிலருக்கு பணம் கொடுக்க வேண்டியவராக இருக்கலாம். தொழில் தொடர்பில் முன்பு பேசியவராக இருக்கலாம். குடும்பத்தில் முக்கியமான முடிவை எடுக்கக்கூடியவராகவும் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. இதுவரை நீங்கள் அவருடைய பதிலுக்காக காத்திருந்திருப்பீர்கள். பலமுறை மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். ஒரு முறை பேசிவிட்டு மீண்டும் தொடர்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். அல்லது நான் பார்த்துட்டு சொல்றேன் என்ற வார்த்தையோடு விஷயம் நின்றிருக்கலாம். ஒரு கட்டத்தில் நீங்களும் அவரை தொடர்ந்து கேட்பதை நிறுத்தி இருப்பீர்கள். சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் அவரே சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்திருப்பீர்கள். அந்த அமைதிக்கான பதில் இப்போது கிடைக்கப் போகிறது. வேலை சம்பந்தமாக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் முன்பு ரெஸ்யூம் அனுப்பிய நிறுவனத்திலிருந்து தொடர்பு உருவாகும். அல்லது உங்கள் பெயரை ஒரு நிறுவனத்திற்கு ரெக்கமெண்ட் செய்த பழைய நண்பர், கலீக், மேனேஜர் மூலமாக புதிய வாய்ப்பு வரலாம். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத நேரத்தில் உங்களுடைய ப்ரொஃபைல் பற்றி பேச வேண்டும் என்ற தகவல் கிடைக்கும். அதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், தற்போதைய வேலை நிலை, எதிர்பார்க்கும் சேலரி போன்ற விஷயங்கள் கேட்கப்படலாம். அடுத்த கட்டத்திற்கான வழியும் அங்கேயே உருவாகும். பணம் சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தொகை கொடுக்க வேண்டிய நபரே நேரடியாக பேசுவார். முன்பு காரணம் சொல்லி காலம் தள்ளி இருந்தாலும் இந்த முறை ஒரு குறிப்பிட்ட ஏற்பாட்டை முன்வைப்பார். முழு தொகையை ஒரே முறையில் கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு பகுதியை முதலில் கொடுத்து மீதியை வேறு தேதியில் முடிக்கலாம் என்று சொல்லக்கூடும். இங்கே உங்களுக்கு தேவையானது கோபம் அல்ல, தெளிவான கணக்கு. எவ்வளவு வர வேண்டும், எவ்வளவு கொடுக்கப்படுகிறது, மீதம் எவ்வளவு, எந்த நாளில் முடிக்கப்படும் என்பதை சரியாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு முன்பு உங்களிடம் விலை கேட்டுவிட்டு சென்ற நபர் மீண்டும் அணுகுவார். அவருடைய தேவையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் புதிய கோட்டேஷன் கேட்கலாம். வேலையை விரைவாக ஆரம்பிக்க முடியுமா என்று விசாரிக்கலாம். இந்த வாய்ப்பில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. முதல் ஆர்டர் மிக பெரியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சரியாக செய்து கொடுத்தால் அதே தொடர்பு மூலமாக இன்னும் 2 புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் சிறிய வேலை என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நபருக்கு பதிலாக வேறொருவர் முதலில் பேசலாம். குடும்பத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் பெரியவர், நடுநிலையாக இருக்கக்கூடிய உறவினர் அல்லது இரு தரப்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த விஷயத்தில் இடையில் வருவார்.
அவருடைய நோக்கம் யார் சரி என்று தீர்ப்பதல்ல, நீண்ட நாட்களாக நீடும் பிரச்சனையை முடிப்பதற்கான வழியை உருவாக்குவதாக இருக்கும். அவர் சொல்லும் ஆலோசனையை உடனடியாக மறுக்காமல் முழுமையாக கேளுங்கள். உங்களுக்கு நியாயமானதாக இருந்தால் அடுத்த நடவடிக்கைக்கு செல்லுங்கள். இன்னொரு நபரின் தொடர்பு உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு காலத்தில் உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர், பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் பேச்சு குறைந்திருக்கும். இருவருக்கும் இடையில் பெரிய சண்டை இல்லாமலேயே தூரம் ஏற்பட்டிருக்கலாம். அவர் மீண்டும் பேசும்போது ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் உரையாடல் இருக்கும். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு இதுவரை மனதில் வைத்திருந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்பார். அதை கேட்ட பிறகு பழைய சம்பவத்தை நீங்கள் வேறொரு கோணத்தில் புரிந்து கொள்வீர்கள். சிலருக்கு அந்த உறவு மீண்டும் சரியாகும். மற்ற சிலருக்கு இனி இதை மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற தெளிவு கிடைக்கும். இரண்டுமே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த தொடர்பில் இன்னொரு சிறிய அடையாளமும் இருக்கும். எதிரில் இருப்பவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியை 2 முறை குறிப்பிடலாம், அல்லது ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி இவரிடம் பேசுங்கள் என்று கூறலாம். அதை மட்டும் மறந்து விடாதீங்க. அந்த பெயர் அல்லது தேதி அடுத்த கட்டத்தில் முக்கியமானதாக மாறும். ஆகஸ்ட் 24 அன்று முதலில் கிடைக்கும் தகவல் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். 25ஆம் தேதி அதனுடன் தொடர்புடைய இன்னொரு நபர் அல்லது அதே தரப்பிலிருந்து உறுதியான பதில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் தேடி சென்ற இடத்திலிருந்து இப்போது உங்களை தேடி தகவல் வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு காத்திருப்பது குறையும். உங்கள் பக்கம் செய்ய வேண்டிய வேலை தொடங்கும். அதுதான் இந்த போன் கால் கொண்டு வரப்போகும் மிக முக்கியமான மாற்றம். பணம், வேலை, தொழிலில் காத்திருந்த முன்னேற்றம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பணம், வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். சமீப காலமாக உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வருமானம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதை எடுத்து சென்றிருக்கலாம். சிலருக்கு சம்பளம் கிடைத்த அடுத்த சில நாட்களிலேயே கையில் எதுவும் இல்லாத நிலை வந்திருக்கும். மற்ற சிலருக்கு பெற வேண்டிய தொகை சரியான நேரத்தில் கிடைக்காமல் திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆகஸ்ட் 24, 25 இந்த பணச்சுழற்சியில் ஒரு மாற்றம் உருவாகப் போகிறது. முதலில் பழைய பாக்கி ஒன்று உங்கள் கவனத்திற்கு வரும். நீங்கள் அதை அடிக்கடி கேட்டு சோர்ந்து போய் சமீபத்தில் கேட்பதையே நிறுத்தி இருக்கலாம். அந்த கணக்கை முடிப்பதற்கான முயற்சி மறுபக்கத்திலிருந்து ஆரம்பமாகும். ஒரே முறையில் முழு தொகையும் வராத சூழலில் கூட முதலில் ஒரு பகுதி கிடைத்து மீதமுள்ள பணத்திற்கு சரியான காலக்கெடு சொல்லப்படும். இதனால் அடுத்த சில வாரங்களுக்கான செலவுகளை திட்டமிட முடியும். குறிப்பாக கடன் சுமை இருப்பவர்கள் கிடைக்கும் தொகையை முழுவதும் புதிய செலவிற்கு பயன்படுத்தாதீங்க. முதலில் அதிக அழுத்தம் கொடுக்கும் பொறுப்பை குறையுங்கள். அதன் பிறகு தேவையானவற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அப்படி செய்தால் வருமானம் வந்தும் நிம்மதியில்லாத சூழல் படிப்படியாக மாறும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சமீபத்தில் விண்ணப்பித்த இடத்தை விட சில வாரங்களுக்கு முன்பு முயற்சி செய்த நிறுவனத்திலிருந்து முன்னேற்றம் கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு முடிந்துவிட்டது நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் ப்ரொஃபைலை இன்னும் பரிசீலனையில் இருக்கும். உங்களுடைய அனுபவத்திற்கு பொருத்தமான பொசிஷன் காலியாகும் காரணத்தால் மீண்டும் உங்கள் பெயர் எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது சம்பளம் மட்டும் பார்த்து உடனடியாக பதில் சொல்ல வேண்டாம். வேலையின் தன்மை, growth, லொகேஷன், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் வாய்ப்பா என்பதை பார்த்து தேர்வு செய்யுங்கள். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு வேறொரு நல்ல அறிகுறி இருக்கிறது. நீங்கள் கூடுதல் பொறுப்பை எடுத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருந்திருக்கலாம். உங்களுக்கு நேரடியாக பாராட்டு கிடைக்கலாம். ஒரு புதிய ப்ராஜெக்டை கவனிக்கும் பொறுப்பு கொடுக்கப்படலாம், அல்லது முக்கியமான டீமில் உங்களை சேர்க்கலாம். முதலில் இது கூடுதல் வேலை போல தோன்றினாலும் பின்னால் உங்களுடைய பொசிஷன் உயர்வதற்கு இதுவே காரணமாக அமையலாம். அதனால் கிடைக்கும் பொறுப்பை பயத்தால் தவிர்க்காதீங்க. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தனியாக எடுத்துக்கொண்டு மன அழுத்தத்தையும் அதிகரிக்க வேண்டாம். உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பழைய கஸ்டமர் ஒருவர் முக்கியமானவராக மாறுவார். அவர் நேரடியாக பெரிய ஆர்டர் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை வேறொரு நபருக்கு அறிமுகப்படுத்துவார். அங்கிருந்து கிடைக்கும் வேலை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சர்வீஸ், சேல்ஸ், ஆன்லைன் பிசினஸ், கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் பயனளிக்கும்.
விலை குறைத்து எப்படியாவது ஆர்டர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வேண்டாம். உங்கள் உழைப்பிற்கு சரியான மதிப்பு இருக்க வேண்டும். செலவு எவ்வளவு, லாபம் எவ்வளவு, முடிக்க எத்தனை நாட்கள் தேவை என்பதை கணக்கிட்ட பிறகு கோட்டேஷன் கொடுங்கள். சிறிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப் போகிறது. அனுபவம் உள்ள ஒருவர் நீங்கள் செய்ய நினைக்கும் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு செலவை சுட்டிக்காட்டுவார். அவருடைய ஒரு ஆலோசனையால் ஆரம்ப முதலீட்டை அதனால் பெரிய அளவில் தொடங்க வேண்டும் என்று அவசரப்படாமல் சிறிய அளவில் ஆரம்பித்து சந்தையை புரிந்து கொள்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆகஸ்ட் 24 கிடைக்கும் வாய்ப்பை 25ஆம் தேதிக்குள் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உடனே ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவையான கேள்விகளை கேளுங்கள், கணக்கை பாருங்கள், உங்களுக்கு பொருத்தமான நிபந்தனைகளை தெளிவுபடுத்துங்கள். அதன் பிறகு முடிவெடுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் கவனம் எப்போது நல்ல காலம் ஆரம்பிக்கும் என்பதில் இருந்திருக்கலாம். இனி அந்த எண்ணம் மாறும். கிடைக்கும் வாய்ப்பை எப்படி வளர்ப்பது, வரும் பணத்தை எப்படி பாதுகாப்பது, உங்கள் திறமையை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பதில் கவனம் செல்ல ஆரம்பிக்கும். பணத்தில் நிம்மதி, வேலையில் அங்கீகாரம், தொழிலில் புதிய தொடர்பு, இந்த மூன்றிலும் ஒரு புதிய நகர்வு ஆகஸ்ட் 24, 25 முதல் உருவாக போகிறது. குடும்பம், சொத்து விஷயத்தில் நீண்ட நாள் குழப்பம் விலகும். தனுசு ராசிக்காரர்களே, இப்போது குடும்பத்திற்குள் நீண்ட காலமாக பேசப்பட்டும் சரியான தீர்வு கிடைக்காத ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வீட்டில் அனைவருக்கும் அந்த பிரச்சனை தெரிந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருவருடைய கருத்தும் வேறுபட்டதால் இறுதி முடிவை எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். குறிப்பாக பூர்வீக சொத்து, நிலம், வீடு, பங்கு பிரிப்பு, பத்திரம், பணம் கொடுக்கல் வாங்கல், இவற்றில் ஏதாவது ஒன்றில் சிக்கல் இருந்தால் ஆகஸ்ட் 24, 25 முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இதுவரை மற்றவர்கள் மூலமாக மட்டுமே தகவல் சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர் நேரடியாக உங்களிடம் பேசுவார். அவர் பழைய பிரச்சனையை பெரிதாக்குவதற்காக வரமாட்டார். இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அணுகுவார். அந்த பேச்சில் இதுவரை கவனிக்கப்படாத ஒரு விஷயம் வெளியில் வரும். அது பழைய ஆவணமாக இருக்கலாம், முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கலாம், யாருடைய பெயரில் சொத்து இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பெரியவர் முன்பு எடுத்த ஒரு தீர்மானத்தை பற்றிய தகவலாக இருக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை என்ன என்பது தெளிவாகும். பங்கு பிரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும் என்பதை பேச ஆரம்பிப்பார்கள். எந்த டாக்குமெண்ட் தேவை, யாருடைய கையெழுத்து அவசியம், எப்போது அனைவரும் சந்திக்கலாம் என்பதற்கான நடைமுறை திட்டமும் உருவாகும். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனியுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீங்க. அதே போல் மற்றவர்களுக்கு கிடைப்பதை பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றையும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டியது என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அமைதியாக உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்குள் பேச்சு குறைந்திருந்தால் அதிலும் மாற்றம் வரும். முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து பல மாதங்களாக தூரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது குடும்பத்தின் நலனுக்காக மீண்டும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேச வேண்டிய சூழல் உருவாகும். முதல் சில நிமிடங்கள் சங்கடமாக இருந்தாலும் பிறகு தேவையான விஷயத்திற்கு உரையாடல் செல்லும். பழைய கோபத்தை விட தீர்வு முக்கியமாக மாறும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு முன்பு பார்த்த ஒரு இடம் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். அதன் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். உரிமையாளர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்ற புதிய நிபந்தனை சொல்லப்படலாம். இதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொரு முறை நேரில் பார்க்க நினைப்பீர்கள். ஆனால் பிடித்திருக்கிறது என்பதற்காக உடனடியாக முன்பணம் கொடுக்க வேண்டாம். பத்திரத்தில் உள்ள பெயர், பேட்டே, டாக்ஸ் டீடைல்ஸ், லீகல் இஷ்யூ, லோன், எல்லை அளவு இவற்றை சரிபார்த்த பிறகே அடுத்த படிக்கு செல்லுங்கள். தேவைப்பட்டால் சட்ட அல்லது சொத்து நிபுணரிடம் ஆவணங்களை காட்டி உறுதி செய்வது பாதுகாப்பானது. சொத்தை விற்பனை செய்ய காத்திருப்பவர்களுக்கும் நல்ல நகர்வு இருக்கிறது. முன்பு வந்து பார்த்த ஒருவர் மீண்டும் பேசலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போது செய்யலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேண்டும் என்ற நடைமுறை விஷயங்களுக்கு வருவார். விலை பேசும்போது அவசரமாக குறைத்து விடாதீங்க. உங்கள் பகுதியில் இருக்கும் தற்போதைய மதிப்பை தெரிந்து கொண்டு நியாயமான தொகையை சொல்லுங்கள். குடும்பத்தில் சொத்து இல்லாமல் வேறொரு பொறுப்பு காரணமாக பிரச்சனை இருந்தாலும் அதற்கும் ஒரு ஒழுங்கு உருவாகும். வயதான பெற்றோரை யார் கவனிப்பது, குடும்ப செலவை எப்படி பகிர்வது, ஒரு பெரிய செலவை யார் ஏற்க வேண்டும் போன்ற விஷயங்கள் தெளிவாக பேசப்படும்.
இதுவரை ஒரே நபரின் மீது இருந்த சுமை மற்றவர்களுக்கும் பகிரப்படும். ஆகஸ்ட் 24 அன்று ஆரம்பமாகும் இந்த பேச்சு ஒரு தடையை அகற்றும். 25ஆம் தேதி செய்ய வேண்டிய அடுத்த நடவடிக்கை தெளிவாகும். ஒரு சந்திப்பு உறுதியாகலாம். ஆவணங்களை எடுக்க வேண்டியிருக்கும். சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு செல்ல முடிவு செய்யலாம். அல்லது குடும்பத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு உருவாகலாம். தனுசு ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானது கோபம் அல்ல, நிதானமும் தெளிவும் தான். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட்டு கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத பிடிவாதத்தால் குடும்ப உறவையும் பாதிக்காதீங்க. ஆவணத்தில் இருப்பதை பார்த்து பேசுங்கள். சரியான விஷயத்தில் மட்டும் உறுதியாக நில்லுங்கள். அப்படி செய்தால் பல நாட்களாக குடும்பத்திற்கு மனச்சுமையாக இருந்த ஒரு பிரச்சனை ஆகஸ்ட் 24, 25 முதல் தீர்வை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த முக்கியமான போன் கால் வந்ததும் செய்யக்கூடாத 5 தவறுகள். தனுசு ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 24, 25 நீங்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைத்ததும் உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட கிடைத்த நல்ல வாய்ப்பை தாமதப்படுத்தி விடலாம். அதனால் இந்த 5 விஷயங்களில் கவனமாக இருங்கள். முதல் தவறு, உடனடியாக சரி என்று சொல்லிவிடாதீங்க. எதிரில் இருப்பவர் நல்ல தகவலை சொன்னதும் சந்தோஷத்தில் உடனே ஒப்புக்கொள்ள வேண்டாம். முதலில் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை என்றால் சேலரி எவ்வளவு, லொகேஷன் எங்க, ஜாயினிங் டேட் என்ன, உங்களுடைய ரோல் என்ன என்பதை கேளுங்கள். தொழில் என்றால் செலவு, கால அவகாசம், பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை தெரிந்த பிறகு பதில் கொடுங்கள். 2வது தவறு, முக்கியமான விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்வேன் என்று விடாதீங்க. உரையாடலின் போது ஒரு தேதி சொல்லப்படலாம், ஒரு முகவரி கொடுக்கப்படலாம், ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்படலாம், டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்லலாம். அவற்றை உடனே நோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையானால் மெசேஜ் அல்லது இமெயில் மூலமாக டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லுங்கள். ஒரு சிறிய தகவலை மறந்ததால் மீண்டும் காத்திருக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. 3வது தவறு, உறுதியாகும் முன்பே அனைவரிடமும் சொல்லாதீங்க. நல்ல செய்தி கிடைத்ததும் நண்பர்கள், உறவினர்களிடம் பகிர வேண்டும் என்று தோன்றும். ஆனால் முதலில் விஷயம் முழுமையான நிலைக்கு வரட்டும். ஜாப் என்றால் ஆஃபர் லெட்டர் கிடைக்கட்டும். பேமெண்ட் என்றால் அக்கவுண்ட்டுக்கு வரட்டும். பிசினஸ் டீல் என்றால் நிபந்தனைகள் முடிவாகட்டும். ப்ராப்பர்ட்டி என்றால் டாக்குமெண்ட்ஸ் சரிபார்க்கப்படட்டும். அதற்கு பிறகு சந்தோஷமாக பகிருங்கள். அதுவரை தேவையில்லாத கருத்துகளால் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். 4வது தவறு, பண விஷயத்தில் பாதுகாப்பை மறந்து விடாதீங்க. நல்ல தகவல் வருகிறது என்ற எதிர்பார்ப்பில் எந்த அழைப்பையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஜாப் ப்ராசஸிங் ஃபீ, லோன் ரிலீஸ் சார்ஜ், பிரைஸ் அமௌண்ட் ரீஃபண்ட், ப்ராப்பர்ட்டி புக்கிங், எந்த பெயரில் பணம் கேட்டாலும் முதலில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அல்லது நபரை தனியாக சரிபாருங்கள். ஓடிபி, யூபிஐ பின், ஏடிஎம் பின், பாஸ்வேர்ட் போன்ற ரகசிய தகவல்களை ஒருபோதும் பகிராதீங்க. ஒருவர் அதிகமாக அவசரப்படுத்தினால் உடனே பணம் அனுப்பாமல் நிறுத்தி சரிபாருங்கள். உண்மையான வாய்ப்பு உங்களுக்கு நன்மையை தர வேண்டும். கவனக்குறைவால் இழப்பாக மாறக்கூடாது. 5வது தவறு, பழைய ஏமாற்றத்தை புதிய வாய்ப்பின் மீது காட்டாதீங்க. முன்பு ஒரு வேலை கடைசி நேரத்தில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒருவர் பணம் தருவதாக சொல்லி தாமதப்படுத்தியிருக்கலாம். தொழிலில் ஒரு கைவிட்டு போயிருக்கலாம். அதனால் இப்போது கிடைக்கும் செய்தியையும் இதுவும் நடக்காது என்று ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கண்மூடித்தனமாகவும் நம்ப வேண்டாம். தேவையானதை சரிபார்த்து உண்மையான வாய்ப்பு என்று தெரிந்தால் தைரியமாக முன்னால் செல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் இன்னொரு விஷயமும் முக்கியம். ஒரு படி முடிந்த பிறகு அடுத்த படியை எடுங்கள். வேலை உறுதியான பிறகு தற்போதைய பணியை பற்றி முடிவு செய்யுங்கள். பணம் கைக்கு வந்த பிறகு செலவை திட்டமிடுங்கள். ஆவணங்கள் சரியாக இருப்பதை பார்த்த பிறகு சொத்து விஷயத்தில் அட்வான்ஸ் கொடுங்கள். தொழிலில் ஊடுருவு உறுதியானதும் தேவையான முதலீட்டை செய்யுங்கள். ஆகஸ்ட் 24 கிடைக்கும் தகவலை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். 25ஆம் தேதி தெளிவாகும் விஷயத்தை வைத்து அடுத்த நடவடிக்கையை தொடங்குங்கள். அவசரத்தால் நல்ல வாய்ப்பை கெடுத்துக் கொள்ளாதீங்க. பயத்தால் கிடைத்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாதீங்க. சரியான கேள்வியை கேளுங்கள். தேவையான ஆதாரத்தை பாருங்கள். அதன் பிறகு தைரியமாக முடிவெடுங்கள். ஏனென்றால் உங்களை தேடி வரும் அந்த போன் கால் ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்க போவதில்லை. அதை சரியாக பயன்படுத்தினால் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நடைமுறையில் ஆரம்பித்து வைக்கப் போகிறது. ஆகஸ்ட் 24 தொடங்கும் மாற்றம் 25ஆம் தேதி கிடைக்கும் தெளிவு.
தனுசு ராசிக்காரர்களே, இப்போது இந்த 2 நாட்களின் இறுதியான முக்கிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை மனதில் இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆகஸ்ட் 24 ஒரு புதிய நகர்வை ஆரம்பித்து வைக்கும். ஆகஸ்ட் 25 அதன் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை தெளிவாக்கும். 24ஆம் தேதி வழக்கம் போல் ஆரம்பித்தாலும் சில மணி நேரங்களுக்குள் எதிர்பாராத செய்தி உங்கள் கவனத்தை மாற்றும். நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து வைத்திருந்த ஒரு விஷயம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும். முன்பு பேசிவிட்டு நிறுத்தப்பட்ட வேலை, நிலுவையில் இருந்த தொகை, முடிவு சொல்லப்படாத வாய்ப்பு அல்லது குடும்பத்தில் தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனை, இதில் ஒன்று திடீரென முன்னேற ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு முதலில் தோன்றப் போகும் எண்ணம், இது முடிந்துவிட்டது என்று நினைத்தேன், மீண்டும் எப்படி ஆரம்பித்தது என்பதாக இருக்கலாம். அதுதான் இந்த நாட்களின் முக்கியமான திருப்பம். முடிந்துவிட்டதாக நீங்கள் நினைத்த ஒரு வாய்ப்பு உண்மையில் முழுமையாக மூடப்படவில்லை. சரியான சூழ்நிலை உருவாகும் வரை தாமதமாகி இருந்தது. இப்போது அதற்கான நேரம் வந்திருக்கிறது. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு தேதி அல்லது அடுத்த செலக்ஷன் ஸ்டெப் தெரிவிக்கப்படும். அதற்காக நீங்கள் முன்கூட்டியே தயாராக வேண்டியிருக்கும். சர்டிபிகேட் சரிபார்க்கலாம், ரெஸ்யூம் அப்டேட் செய்யலாம், இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்களை தயார் செய்யலாம். இது வெறும் எதிர்பார்ப்பாக இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டமாக மாறும். பண விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த கணக்கில் ஒரு முன்னேற்றம் தெரியும். முழு தொகையும் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நாளில் இவ்வளவு கிடைக்கும் என்ற உறுதியான ஏற்பாடு உருவாகும். இதனால் உங்கள் அடுத்த செலவுகளை எந்த வரிசையில் பார்க்க வேண்டும் என்பதும் புரியும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய அறிமுகம் பயனளிக்கும். ஒருவர் உங்களுடைய வேலை பற்றி மற்றொருவரிடம் சொல்லியிருப்பார். அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரும் என்குவாயரி எதிர்காலத்தில் நல்ல கஸ்டமராக மாறக்கூடும். அதனால் ஆரம்பத்தில் சிறிய வேலை என்ற காரணத்தால் அலட்சியம் செய்யாதீங்க. அதன் பலன் பின்னால் பெரிதாகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை 2 தரப்பாக இருந்தவர்கள் ஒரே முடிவிற்கு வர முயற்சி செய்வார்கள். எல்லோரும் முழுமையாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் குறைந்தபட்சம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு புரிதல் உருவாகும். இதனால் பல நாட்களாக வீட்டில் இருந்த மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும்.